நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பொட்டேட்டோ முறுக்கு, அதாவது உருளைக்கிழங்கு முறுக்கு. இது வந்து தீபாவளி இல்லை பொங்கலுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா இது நல்லா மசிச்சுக்கலாம். இது வந்து கட்டி இல்லாமல் இருக்கணும். இருந்தால் வந்து அந்த முறுக்கு வந்து சரியாக வராது. இப்போ வந்து இது ஒரு பவுலில் வந்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 1 கப் வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பேசன், அதாவது கடலை மாவு. அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் எள்ளு, உப்பு தேவையான அளவு, நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது பிடிக்கலைன்னா பட்டர் போட்டுக்கலாம், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து இதை முதல்ல எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து உப்பு வந்து எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சாஃப்டான மாவு மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. அப்போ தான் வந்து இது பர்ஃபெக்டாக சாஃப்டான டோ மாதிரி வரும். இப்போ நமக்கு அந்த முறுக்கு மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா சாஃப்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம முறுக்கு குழலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா வந்து தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த முறுக்கு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு அது வந்து அந்த முறுக்கு குழலில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கரண்டி மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தாலும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக ஆயிலே பிழிஞ்சு விட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செய்கிறது வந்து கொங்குநாடு வில்லேஜில் வந்து இது மாதிரி வந்து ஒரு கரண்டி மேலே பிழிஞ்சு ஈஸியாக வந்து ஆயிலில் போகிற மாதிரி செய்வாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான மெத்தட். அது இப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதை எடுத்து நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த ஆயிலில் போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து சூடான எண்ணெயில் பொரிக்காதீங்க, ரொம்ப தீஞ்சு போயிடும். ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பூந்தி கரண்டி மேலே நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இதையும் போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப முக்கியமானது அந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ மீடியமாக இருந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. ஸோ ரொம்ப பெரிய வந்து நீங்கள் பாத்திரத்தில் வந்து ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2-3 வந்து போட்டுட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த தீபாவளிக்கோ இல்லை வந்து பொங்கலுக்கோ இந்த முறுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். 1 மந்த் வரைக்கும் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.